பிள்ளையார் சுழிக்குன்னு ஒரு உருவம் இருக்கு இல்லைங்க சார், ஊ போட்டு ஆரம்பிக்கிறோம். இந்த ஊன்ற எழுத்து பராசக்தி, உலகத்தை தோற்றுவித்த பராசக்திக்கு உரியது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பராசக்தி கிட்ட இருந்து தான் பிள்ளையார் தோன்றினார். இதனால நம்ம அந்த ஊ வடிவத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க, அது ஊ இல்லை, ஊ வடிவத்துல பிள்ளையார் சுழிய போறோம். பிள்ளையார் ஒரு வரம் கொடுத்தார் இல்லையா, நீ வளர்ந்துகிட்டே போ, மற்ற எல்லா சதுர்த்தி தினத்திலும் தேஞ்சு கொண்டு போகக்கூடியவர், வளரணும்ன்ற வாழ்த்து வரத்தை பெற்ற நாள் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு. இப்ப அந்த சந்திரன் எங்க வளர்ந்துட்டு இருக்கான், புராணப்படி பிள்ளையாருடைய தொப்புள்ள இருக்கான் இன்னைக்கு. அப்ப நீங்க அங்க வைக்கிறீங்க, மகாலட்சுமியோட பார்வை அங்க பதியுது. ஏற்கனவே அங்க சந்திரன் வளர்ப்பிறை சந்திரன் வளர்ந்துகிட்டு இருக்கிறாரு, பிளஸ் மகாலட்சுமியோட பார்வை பதியுது. அப்போ இன்னும் செல்வம் பெருகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டுமே அப்படி காசை வச்சு பூஜை பண்ணலாம். மற்ற சதுர்த்தி தினங்கள்ல பூஜை பண்ணணும்னா பிள்ளையார் கிட்ட பாதத்துல வச்சு, பிள்ளையார் கிட்ட வச்சு பூஜை பண்ணலாம். ஏன்னா நம்ம பிடிச்சு வச்சாலே பிள்ளையார்ல போய் இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு கோன்ல இருக்காரு அதெல்லாம் சொல்லக்கூடாது. எப்படி இருந்தாலும் பிள்ளையார். ஆனால் பிள்ளையாரை அவர் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு ஒரு முறை இருக்கு. எந்த பிள்ளையாரை பார்த்தோன்னா உங்களுக்கு இவர் நம்ம வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுதோ அவர் வாங்கிட்டு வந்துருக்கு. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL ranking. சார், நம்ம போன எபிசோட்ல விநாயகர் சதுர்த்தி பத்தி நிறைய தகவல்களை உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதையும் தாண்டி இன்னும் பல தகவல்களை உங்ககிட்ட இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன் சார். கேளுங்க. அதுல பிள்ளையார் ஒரு தடவை கும்பிட்டுக்கிறேன். கண்டிப்பா சார். திகட சக்கர செம்முகம் ஐந்துலான், சகட சக்கர தாமரை நாயகன், அகட சக்கர விண்மதி யாவுரை, விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம். குமுதம் பக்தியோட வாசகர்கள் எல்லாருக்கும், நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்க சொன்னதுல இருந்தேவும் நான் மறுபடியும் கேட்கறது என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஆரம்பிப்போம். கண்டிப்பா இந்த எபிசோடையும் நம்ம பிள்ளையார் சொல்லி போட்டேவும் ஆரம்பிச்சிடலாம். ஆனா அதே சமயத்துல இந்த பிள்ளையார் சொல்லி அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். அதே நிமிஷத்துல இந்த பிள்ளையார் சொல்லிக்குன்னு ஒரு உருவம் இருக்கு இல்லைங்க சார், நம்ம பொதுவா ஊ போட்டு ஆரம்பிக்கிறோம். ஊ இல்ல, அது பிள்ளையார் சுழி. பிள்ளையார் சுழிக்கு புராணங்கள்ல நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது காரணம் ஓம்காரன்ற பிரணவம். ஓம்ன்றது தெரியும் இல்லையா, அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஓம் வந்தது தெரியும். அது 3 எழுத்துக்களோட சேர்ந்தது. ஆ உ மா, இந்த 3 எழுத்துக்களும் சேர்ந்தது. இந்த 3 எழுத்தும் நடுவில் இருக்கிற எழுத்தால தான் 2 சைடும் நிற்க முடியும். ஒரு பொருளுடைய நடுவில் ஒன்று இருந்தால் தான் 2 சைடு 2 பேலன்ஸாக நிற்க முடியும். அப்போ ஆ மா ரெண்டும் நடுவில் பேலன்ஸாக நிற்கிற எழுத்து ஊ. இந்த ஊன்ற எழுத்து பராசக்தி, உலகத்தை தோற்றுவித்த பராசக்திக்கு உரியது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பராசக்தி கிட்ட இருந்து தான் பிள்ளையார் தோன்றினார். இதனால நம்ம அந்த ஊ வடிவத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க, அது ஊ இல்லை, ஊ வடிவத்துல பிள்ளையார் சுழிய போறோம். பிள்ளையார் சுழின்றது ஜென்ரலாக எதுக்காக ஆரம்பிச்சதுன்னா, அதுக்கு முன்னால பிள்ளையார் சுழிக்கு முன்னால, அதாவது பிள்ளையார் மகாபாரதத்தை எழுதினாருன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வியாசர் சொல்ல எழுதினாரு. அதுக்கு முன்னால எல்லாமே வேதங்கள் எல்லாத்தையும் வியாசர் தான் தொகுத்தார். அதுக்கு முன்னால வேதங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னா சொல் வடிவாக தான் இருந்தது, ஒலி வடிவாகத்தான் இருந்தது. வரி வடிவத்தில் எழுதி வைக்கல, யாருமே எழுதி வைக்கல, எழுத்து வடிவம் கிடையாது. அப்போ எழுத்து வடிவுக்கு முதல்ல பிள்ளையார் சுழி போட்டப்பட்டது பிள்ளையார் அலை. பிள்ளையார் சுழி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுண்டு, அப்புறம் அது கொம்பு மாதிரி இருக்கும், கொம்பு வச்ச எழுத்துக்கு போற மாதிரி. அதுல இருந்து ஒரு இல்ல அதனுடைய ஒரு கோடு இருக்கும். இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு கொம்பு ஒரு கோடு. பிள்ளையாருக்கு ஒரு கொம்பு தான் இருக்கும், ஏன்னா ஒரு கொம்பு உடைச்சிட்டாரு. இன்னொன்னு கோடுனாலும் தந்தம் தான். ஒரு கொம்பு உடைஞ்சிருக்கும், ஒரு கொம்பு தந்தமா இருக்கும். இது பிள்ளையாரை நினைவூட்டுறதுக்காக பிள்ளையார் சுழி போடுறது. இன்னொரு விஷயம், பிள்ளையார் சுழின்றது உலகத்துல எல்லா இயக்கங்களும் வட்ட வடிவத்துல தான் இருக்கு. ஆமா, லைஃப் இஸ் a circle அப்படின்றாங்க. அதை விஷ்ணு எப்படி காட்டுறாரு அப்படின்னா, தன்னுடைய ஒரு விரலை உயர்த்தி அது மேல சக்கரத்தை சுழல விட்டுருக்கிறார். அதாவது கோடு மாதிரி நிக்கிது ஒரு விரல், அது மேல சக்கரம் சுத்திக்கிட்டு இருக்கு. பிள்ளையார் சுழியும் ஒரு சக்கரம் சுத்திக்கிட்டு இருக்கு, அதுல இருந்து ஒரு கோடு இருக்கு. அதாவது எனர்ஜியினுடைய ஃபார்மேட் எல்லாமே கோடு மாதிரி தான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எனர்ஜி போகும். கண்டிப்பா எனர்ஜியை கோடாக தான் குறிப்பாங்க. ஒரு மின்சாரம் பாய்ந்திருந்தா கூட ஒரு ஊடகத்திலேருந்து மின்சாரம் நேர்கோடுல தான் போறதாக சொல்லுவாங்க, நேர்கோடு தான் குறிப்பாங்க. ஸோ ஒரு இயக்கம், அதுலேருந்து ஒரு ஆற்றல் உருவாகுது. இதை குறிக்கிறது தான் பிள்ளையார்னாலே தத்துவம்னு முதலே சொல்லியிருக்கேன். இதை குறிக்கிறது தான் பிள்ளையார் சுழி. ஆனால் இன்னொரு வகையில பார்த்தோம்னா, ஒலி வடிவத்தில் தான் இருந்து சொன்னேன் இல்லையா, எல்லாமே அதை வரி வடிவத்துக்கு கொண்டு வர்றார் பிள்ளையார். வரி வடிவம்னா எழுத்தா கொண்டு வர்றாரு.
இப்போ எப்படி முதல் எழுத்தை தொடங்குறது? ம். அதை எந்த எழுத்தால தொடங்குறது? அப்போ பிள்ளையாரே யோசிக்கிறார். அப்போ யோசிக்கும்போது ஒரு வட்டம், ம். அதாவது ஒரு இயக்கம் ஆரம்பிக்குது. அதுலேருந்து ஒன்று தொடர்ச்சியாக வரப்போகுது. ம். எழுத்துக்கள் தொடர்ச்சியாக வந்தது இல்லையா? ஆமா. ஒரு இயக்கம் ஆரம்பிக்கும்போது அதில் தொடர்ச்சியாக வரப்போகுதுன்னு அவரே போட்டார் பிள்ளையார் சுழி. ஓ. பிள்ளையாரே போட்ட பிள்ளையார் சுழி அது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இன்னொன்று, எல்லா எழுத்துக்களையும், அதனால தான் நீங்கள் எல்லா எழுத்துக்களையும் இப்போ அக்கு ஆயுத எழுத்துன்னு சொல்கிறோம், ம். அது அக்குன்னு படிப்பீங்க. அப்புறம் உயிர் எழுத்துக்கள்னு சொன்னால் ஆலேருந்து அவ் அவ் வரைக்கும் வரைக்கும் படிப்போம். படிப்பீங்க. ம். இந்த பிள்ளையார் சுழி எப்படி படிப்பீங்க? பிள்ளையார் சுழின்னு சொல்ல முடியும், ஆமா. அது வரி வடிவம். வரி வடிவத்தின் தொடக்கம் பிள்ளையார் சுழி. ஓகே. அந்த வரி வடிவத்தினால தான் இப்போது நீங்கள் வந்து ஒரு பாட்டு பாடும்போதோ பிள்ளையார் சுழி போட்டுட்டு பாடுறேன் அப்படின்னு ம். சொல்லிட்டு பிள்ளையார் சுழி இப்படி கையில் காமிச்சிட்டு பாட ஆரம்பிப்பீங்களா? டான்ஸ் ஆட போகிறதுக்கு முன்னாடி இப்படி சொல்லுவீங்களா? பிள்ளையாரை கும்பிடுவீங்க. ஆமா. முதல் தொடக்கமாக விநாயகரை வழங்குவீங்க. ஆமா. ஆனால் எழுத்துக்கு மட்டும்தான், வரி வடிவத்துக்கு மட்டும்தான், வரி வடிவத்தில் மட்டும்தான் பிள்ளையார் சுழி போடுறோம். ஏன்னா வரி வடிவம், எழுத்தினுடைய வடிவத்தை கொடுத்தவர், முதல்ல ஆரம்பித்து வச்சவர் பிள்ளையார். அதுக்கு நன்றி கடனாகவும் நான் ஆரம்பிக்க போகிற இயக்கம், ஏதோ ஒன்று ஆரம்பிக்க போகிறேன், எழுத போகிறேன், ம். அது தொடர்ச்சியாக எழுதணும் தடைப்படாமல், அதுக்காகவும் எழுத போகிறேன், தொடர்ந்து எழுதணும். இதுதான் பிள்ளையார் சுழி. நம்ம பொதுவாகவேவும் விநாயகரோட படத்தை பார்த்தோம் அப்படின்னா அவரோட தொப்புளில் வந்து நாணயம் வச்சிருப்பாங்க, அதாவது காசு வச்சிருப்பாங்க. இதுக்கு பின்னாடி எதுவும் ஒரு தத்துவம் இருக்கா? ஓ, நான் பிள்ளையாரை தத்துவம் சொல்லிட்டதுனால நீங்கள் இப்போ தத்துவத்துக்கு ஆமா. வந்துட்டீங்க. பிள்ளையார் வந்து தத்துவம், புராணம். நமக்கு புராணம் எல்லாமே தத்துவத்தின் காரணமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. புராணம்னாலே தத்துவம் தான். ம். அது நம்ம வாழ்க்கையின் நெறிமுறையை நடத்திட்டு போகிறதுக்காக தான். ஸோ பிள்ளையாருக்கும் அது மாதிரி காரணம் உண்டு. ம். பொதுவாக வந்து முற்கள புராணம், அதில் பிள்ளையாரை பற்றி நிறைய சொல்லியிருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, பிள்ளையாரோட திருமணியில் தலையில் வந்து குரு பகவான், ம். நெற்றியில் சூரியன், வலது மேல் கரத்தில் சனி பகவான், ம். கீழ்கரத்தில் புதன், ம். இடது மேல் கரத்தில் ராகு, ம். கீழ்கரத்தில் சுக்கிரன், ம். வலது தொடையில் செவ்வாய், ம். இடது தொடையில் கேது இருக்காங்க. ஆமா. இப்போ நான் ஒரே ஒரு கிரகத்தை விட்டுட்டேன். எந்த கிரகம்னு சொல்லுங்க பார்க்கலாம். சந்திரன். எஸ், சந்திரன். சந்திரன் வந்து அவருடைய நாபியில் இருக்கார். ம். இது நான் ஏதோ சொல்லல, முற்கள புராணம்ங்கிற புராணத்தில் தெளிவாக சொல்லியிருக்கு. ம். ம். இப்படி நவகிரகங்களும் பிள்ளையாரோட உடம்புல அடங்கியிருக்கு. ஓகேங்களா? நிலாவுக்கும் பிள்ளையாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? ஆமாம் சார். பொதுவாக சொல்லுவாங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து சந்திர வழிபாடுலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நம்ம போன இதுலேயே வந்து பேசியிருப்போம். அவருக்கும் இவருக்கும் வந்து பிரச்சனை ஆகாது வந்துச்சு, ஆகாது அப்படின்ற தோஷமா மாதிரி ஒரு இருந்துச்சு. இருக்கும். சரி, இப்போ வந்து பிள்ளையார் வந்து ஒரு வரம் கொடுத்தார் இல்லையா, நீ ம். வளர்ந்துக்கிட்டே போ, மற்ற நாள்லாம் மற்ற எல்லா சதுர்த்தி தினத்திலும் தேஞ்சு கொண்டு போகக்கூடியவர், ம். வளரணுன்ற வாழ்த்து வரத்தை பெற்ற நாள் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு. ம். அந்த வரத்தை பெற்றவர் எங்கே இருக்காரு? இன்னைக்கு அவருடைய தொப்புள்ள இருக்கார். ம். ஸோ வளரக்கூடிய ஒரு பொருள், ஒரு தொப்புள்ள ஒரு காசு கொண்டு வச்சீங்கன்னா செல்வம் வளரும் ஓகே. அப்படின்றதுக்காக நீங்கள் அந்த காசு வைக்கிறீங்க. ஒரு வளர்ச்சியின் அடையாளம்ன்ற மாதிரி. வளர்ச்சியின் அடையாளம். ம். சரி, இது வரைக்கும் காயினை பற்றி ஏன் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டேன். இதுக்கு ம். இன்னொரு காரணம் இருக்குது. ம். ம். சந்திரன் வந்து மகாலட்சுமி கூட பிறந்தவர். ம். எப்படின்னா, பார்க்கடல் கடையப்பட்ட சமயத்தில் ம். நிறைய பொருட்கள் வந்தது. அதாவது இந்திரனுடைய ஐராவத யானை, ம். உச்சை சிரவன்ற குதிரை, கற்பக விருட்சம், இதெல்லாம் அப்படியே ஒன்றா வந்துச்சான். அப்படி வரும்போது அதிலிருந்து தான் சந்திரன் வெளியில் வரான். ம். சந்திரன் வெளியில் வரும்போது அதுக்கப்புறம் மகாலட்சுமி வராங்க. ம். ஸோ சந்திரன் வந்து மகாலட்சுமியோட சகோதரன். தன்னுடைய சகோதரன் அழிஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு பார்த்தாங்க. ம். வேதனையாக இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா வேதனை. இப்போ அவன் வளரணும்னு சந்தோஷமாக பார்ப்பாங்கல்ல. ஆமா. இப்போ அந்த சந்திரன் எங்கே வளர்ந்துட்டு இருக்கான்? புராணப்படி புராணம். பிள்ளையாருடைய தொப்புள்ள தொப்புள்ள இருக்கான் இருக்கான். இன்னைக்கு. அப்போ நீங்கள் அங்கே வைக்கிறீங்க, மகாலட்சுமியோட பார்வை அங்கே பதியுது. ம். ஏற்கனவே அங்கே சந்திரன் வளர்ப்பிறை சந்திரன் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு, ம். ப்ளஸ் மகாலட்சுமியோட பார்வை பதியுது. அப்போ இன்னும் செல்வம் பெருகும். ம். ரெட்டிப்பு ஸோ மகிழ்ச்சி. இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டுமே அப்படி காசை வச்சு பூஜை பண்ணலாம். மற்ற நாள்ல சார்? மற்ற சதுர்த்தி தினங்களில் பூஜை பண்ணணும்னா பிள்ளையார் கிட்ட பாதத்தில் வச்சு, பிள்ளையார் கிட்ட வச்சு பூஜை பண்ணலாம். ஓ. ஓகே. பிள்ளையாரோட வயிற்றுல வைக்கக்கூடாது. பிள்ளையாரோட வயிற்றில் காசு வைக்கக்கூடாது. அதனால தான் இன்றைக்கும் நீங்கள்லாம் பிள்ளையார் சதுர்த்தி, பிள்ளையார் எல்லாத்தையும் கும்பிட்டு பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் தான் உங்கள் வீட்டில் காசு வைப்பாங்க. அதுவும் அந்த களிமண் பிள்ளையாரில் மட்டும்தான் வைப்பாங்க. ம். இது அந்த பிறை சந்திரன் போல நமக்கு செல்வம் வளர்ச்சியை உண்டாக்கும் ம். அப்படின்றதுக்காக வந்தது தான். நீங்க ஏற்கனவேவும் போன தடவை நம்ம பேசும்போதுலேயும் மண் பிள்ளையாரோட தனித்துவம், சிறப்பு எல்லாமே சொன்னீங்க. ஸோ அது ரிலேட்டடாகவும் கேள்வி கேட்குறேங்க சார். அப்போ இந்த மண் பிள்ளையாரை வாங்குறதுக்கு எதுவும் முறை எதுவும் இருக்கா? பிள்ளையாரை வாங்குறதுக்கு எதுவும் முறை பர்டிகுலராக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்தந்த கலைஞர்கள் எப்படி செய்கிறாங்களோ, ம்.
ஏன்னா நம்ம பிடிச்சு வச்சாலே பிள்ளையார். ஆமா. பிள்ளையாரில் போய் இப்படி இருக்காரு, அப்படி இருக்காரு, கோன்லா இருக்காரு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. எப்படி இருந்தாலும் பிள்ளையார். ஆனால் பிள்ளையாரை வீட்டிலேருந்து போய் அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு ஒரு முறை இருக்குது. ம். சாதாரணமாக நம்ம வீட்டுக்கு ஒரு விஐபி வரப்போறான்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தடபுடலா. வீட்டை ரெடி பண்ணி வச்சு கண்டிப்பா. வரணும் போதே அப்படியே இருக்கணும், இப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம்ல. அது மாதிரி விவிஐபி பிள்ளையார் வனார். உண்மைதான் சார். அப்போது நம்ம எப்படி போய் வாங்கணும்? முதல்ல வந்து நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடும். அதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ம். ஆனால் நம்ம இப்போ ஒரு ஒரு செயலை தொடங்கும் போது பிள்ளையாருக்கும் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? ஆமா. அதே தான் இங்கேயும். ம். நம்ம பிள்ளையாரை வாங்கிட்டு வர போகிறோம். ம். பிள்ளையாரை வாங்கிட்டு வந்து கும்பிட போகிறோம். ம். எல்லாமே பண்ண போகிறோம். அது நல்ல முறையில் அமையணும். ம். இன்னொரு பெரிய விஷயம் வந்து பிள்ளையாருக்கு காலம் முக்கியம்னு சொன்னேன். ஆமா. விடியற் காலைக்குள்ளே பண்ணணும்னு சொன்னேன். ம். ஆனால் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு விடியற் காலைக்குள்ளே பண்ண முடியாது. ஏன் சார்? விடியற் காலைக்குள்ளே பண்ணணும்னா அந்த திதிகள்லாம் வரணும், அந்த நேரம் வரணும், அது பார்ப்பாங்க. ஆமா. ஒன்று பிள்ளையாரை வாங்கிட்டு வரணும், அப்புறம் அவருக்கு அலங்காரம் பண்ணணும். அன்னைக்கு வந்து அவருக்கு நேரம் கிடையாது. எப்போ வேணாலும் பண்ணலாம். ம். ஆனாலும் ம். அந்த பிள்ளையாரை வாங்கிட்டு வர போகிறோம் இல்லையா? அது நல்லபடியில் வரணும் அப்படின்றதுக்காக காலையில் 6 மணிக்குள்ளே குளிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு ம். வீட்டில் அவங்கவுங்க வீட்டு சாமி இருக்கும் இல்லையா? அந்த ஆமா. சாமிக்கிட்ட ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு சின்ன பிளேட் ம். ஏதாவது ஒன்று வச்சு அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் எடுத்து ம். பிள்ளையாரை நினச்சி பிடிச்சு வச்சுட்டு, ம். இது பிள்ளையார் சதுர்த்தின்னு ஆரம்பம். ம். இன்னைக்கு நான் உன்னை பூஜை பண்ண போகிறேன், இது நல்லா வரணும் ம். அப்படின்னு வேண்டிட்டா போதும். நீங்கள் வழக்கம் போல் அவருக்கு குங்குமம் வைக்கிறது எல்லாம் பண்ணுறதுலாம் அது உங்கள் இஷ்டம். ம். நீங்கள் வேண்டிக்கிட்டா போதும். இந்த பிள்ளையாரை பிடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு மணக்கட்டை அல்லது ஒரு தூய்மையான இது எடுத்துகிட்டு போயிட்டு, அதாவது நம்ம வந்து பிள்ளையாரை கூட்டு போய் நம்ம இப்போ கல்யாண உருவத்தில் ஜானவாசம் கூட்டு வர மாதிரி தானே ஆமா. வச்சுங்களேன். மாப்பிள்ளைக்கு தானே அன்னைக்கு கெத்து. ஆமா. பொண்ணும் தான் இருப்பாங்க, ஆனாலும் மாப்பிள்ளையே தானே கெத்தா பார்ப்போம். அதே மாதிரி பிள்ளையாரும் மாப்பிள்ளை தான். ஆமா சார். மாப்பிள்ளை விநாயகர்னே சில இடத்துல இருக்காரு. ஆமா. ஸோ அந்த மாப்பிள்ளையை கூட்டு வர மாதிரி ரொம்ப வேண்டிக்கிட்டு நல்ல முறையில் வரணும் அப்படின்னு ம். வேண்டிக்கிட்டு போனால் போதும். அங்கே போயிட்டு நமக்கு பார்க்கும்போதே எல்லாத்தையுமே எதை பார்த்தாலும் ம். நமக்கு ஒரு ஈர்ப்பு கண்டிப்பாக வரும். அன்னைக்கு நிறைய பிள்ளையாரை பார்க்குறது நல்லது. எவ்வளோ பிள்ளையாரை பார்க்க முடியுமோ நல்லது. ஒரே கடையில் 100 பிள்ளையார் வச்சுருக்காங்களா, 100ஐயும் அப்படியே ஒரு தடவை பாருங்கள். ம். பிள்ளையார் பார்த்த பொண்ணு 100 பிள்ளையார் தரிசனம் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா. அட் அ டைம் 100 பிள்ளையார். அப்போ யோசிச்சு பாருங்கள், அட் அ டைம் அந்த கடை தெருவில் நடந்துட்டு வந்தீங்கன்னா எத்தனை பிள்ளையார் பார்ப்பீங்க? பார்த்துட்டு எந்த பிள்ளையாரை பார்த்தாலும் உங்களுக்கு ஈர்ப்பு வரும். ம். இப்போ நீங்கள் ஒரு 10 குழந்தை இருக்கிற இடத்துல போயிட்டு கையை நீட்டினீங்கன்னா எல்லா குழந்தையும் வராது. ஏதோ ஒரு குழந்தை மட்டும் கையை தூக்கிட்டு நான் வரேன்னு வரும். ஒரு ஸ்பார்க் வரும். வரும் இல்லையா? அது மாதிரி எந்த பிள்ளையாரை பார்த்தோன்னா உங்களுக்கு இவர் நம்ம வீட்டுக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுதோ அவரை வாங்கிட்டு வந்துருங்க. ம். வாங்கிட்டு வரும்போது வீட்டு வாசலை வச்சு சில பேருக்கு வழக்கம் உண்டு. என்னென்னா வீட்டு வாசலில் ஆரத்தி எடுத்து உள்ளே போவாங்க, ம். வீட்டில் கோலம் போட்டு போவாங்க. எல்லாமே அவங்கவுங்களுடைய பழக்கம், அது பண்ணுங்க. ம். அதே மாதிரி பிள்ளையாருக்கு கண்ணு திறக்கிறதுக்காக அங்கே குத்துமணியை வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து தான் பண்ணுவாங்க. ம். வீட்டில் வந்து தான் பண்ணுவாங்க. இப்போ காலகட்டத்தில் என்னதுன்னா அவங்க செஞ்சு வச்சிருக்கிற பிள்ளையார்லேயே கண்ணு வச்சுருப்பாங்க. ம். ம். சில சமயத்தில் முதல் நாளே செஞ்சு வச்சிருக்க பிள்ளையார் ரொம்ப இறுகி போயிருப்பார். அந்த களிமண்ணில் நீங்கள் கண்ணை வைக்கும்போது முடியாது. ம். அது கோணல் ஆகிடும், உடஞ்சிரும், இல்லை கொஞ்சம் இப்படி நிற்கிற மாதிரி இருக்கும், இல்லை குந்துமணி உள்ளே அழுத்தினோன்னா உள்ளே போய் விழுந்துடும். ம். ஸோ இந்த தொல்லையெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு. உங்களுக்கு வேணும்னா அங்கேயே வாங்கிருங்க. இல்லை என் வீட்டில் தான் வந்து வச்சுட்டு போனா அவங்கக்கிட்டே சொன்னாக்கா, அந்த விற்கிறவங்ககிட்டே சொன்னாக்கா அந்த கண்ணில் எப்படி வைக்க முடியுமோ அதுக்கான வழியை அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ம். அது வாங்கிட்டு போங்க. அதே மாதிரி பிள்ளையார் வாங்கும்போதே நான் எல்லாட்டையும் சொல்கிறது தான், கூடவே கொஞ்சோண்டு களிமண் வாங்கிடுங்க. ஒரு சின்ன உருண்டையாவது களிமண் வாங்கிட்டு வந்து அவர் முதுகு பக்கமாக பின்னால் ஒட்டிட்டு அதில் கொடையை வச்சிருங்க. ஓ. இல்லைன்னா பல பேருக்கு கொடையை எங்கே குத்துறதுன்னு தெரியாமல் பிள்ளையாரோட முதுகிலே குத்தி வைக்கிறதுலாம் நான் பார்த்துருக்கேன். ஐயோ. இல்லை, தற்செயலாக அது பிள்ளையாரை வச்சு அழுத்தும் போதே அது களிமண்ணால் அந்த இடத்துல அழுத்திட்டு நிற்கும். இது பண்ண வேண்டிய முறை. ம். இது வந்து வலம் சுழியாக இருக்கா, இடம் சுழியாக இருக்கா, ம். இது பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை பார்ப்போம் எங்கள் வீட்டில் அப்படின்னா அது நீங்கள் உங்கள் பெரியவங்களை கேட்டு பார்த்துக்கோங்க. ஓகே. அதே மாதிரி இந்த சரிகை இருக்கிறது வாங்கணுமா, சரிகை இல்லாத வாங்கணுமா, ம். வெள்ளி சரிகை கையில் ஒட்டுமா, ம். இதெல்லாம் நீங்கள் தான் தீர்மானிக்கணும். பிள்ளையாரை வாங்குறதுக்கான முறை ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு நேராக போய் வாங்கிட்டு வர்றது தான். ம். அதுவும் அந்த பிள்ளையாரை பார்த்தோன்னா உங்களுக்கு எந்த பிள்ளையார் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு பிடிச்சிருக்காங்களோ. தெரிஞ்சிடும். அந்த பிள்ளையார் நீங்கள் வாங்கிட்டு வாங்க. இது பிள்ளையாரை வாங்கிட்டு வரதுக்கான முறை. மற்றபடி அவரை இப்படி தான் வாங்கணும், இப்படி தான் கேட்டு வாங்கணும், அப்படி உங்களுக்காக தனியாக பிள்ளையார் வேணும்னா சில குடும்பத்தில் வந்து அவங்களே பண்ணிப்பாங்க, செய்றாங்க. நிறைய பேர் செய்யறது செஞ்சுப்பாங்க. இருக்காங்க. அவங்களுடைய குடும்பத்தில் அவங்களே செஞ்சுப்பாங்க, அவங்க கையாலே செய்வாங்க. ம். அந்த வழிமுறை உங்கள் வீட்டில் இருந்தாலும் செஞ்சுக்கோங்க. சரிங்க சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி நான் பிள்ளையார வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். இப்போ அவருக்கு என்ன மாதிரியான அலங்காரம்லாம் பண்ணணும்? ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது வைக்கிற விஷயங்கள் இருக்கா? அருகம்புல், எருக்கம்
இதெல்லாம் வந்து ஏற்கனவேவும் சொல்லுவாங்க. அது தவிர அவருக்கு வேற என்னென்ன விதவிதமான படைப்புகள் என்ன படைக்கலாம் சார்? இருக்கிறதுலே எனக்கு இது வேண்டாம், இது வேணும், இப்படி தான் கும்பிடணும் அப்படின்னு கேட்காத ஒரு கடவுள் பிள்ளையார். ம். நீங்க எளிமையா எதை வச்சு கும்பிட்டாலும் எடுத்துக்குவார். ம். இப்படி தான் வேணும், இப்படி தான் செய்யணும். ம். ஏன்னா எந்த தத்துவத்துக்கும் ஒரு வரையறை உண்டு. ம். நீங்க எப்படி செஞ்சாலும் அந்த தத்துவம் அப்படிதான். 2 + 2 4. 2 2 கூட்டினாலும் 4 தான் வரும். 2 2 பெருக்கினாலும் 4 தான் வரும். ஏன் கூட்டினா ஏன் பெருக்கினாலாம் கிடையாது. 4 தான் மாறாது. ம். அதே மாதிரி தான் பிள்ளையாரோட தத்துவம். நீங்க எருக்கம்பூவை போட்டு கும்பிட்டாலும் இருப்பாரு, அருகம்புல்ல போட்டு கும்பிட்டாலும் இருப்பாரு. ம். பட் புராணங்கள் சொல்றதுன்றது ஒன்று உண்டு. ம். ஏன்னா ஒரு காரணமும் ஒன்று உண்டு. முதல்ல நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, நவகிரகங்களும் பிள்ளையாரோட உடம்புல இருக்கு ஆமா. இல்லையா, நவகிரகங்கள் இருக்கு. அந்த நவகிரகங்கள் தான் 12 ராசியை இயக்கிட்டு இருக்குது. ஆமா. 12 ராசி நவகிரகங்கள் இருக்குது. ம். 27 நட்சத்திரம் இருக்குது. ஆமா. இப்போ இந்த 12 ராசி 9 கிரகங்கள் சேர்த்தீங்கன்னா 21 வரும். ஆமா. இந்த 21ன்ற நம்பர் பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ. எதுவா இருந்தாலும் 21 21 21 21 வச்சு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி பலருக்கு வீட்டில் வந்தவொடனே பிள்ளையாருக்கு நாமம் போட்டு விடுறதா, பட்டை அடிக்கிறதா, இல்லை புள்ளிய இது சந்தனம் வைக்கிறதா, அதான் வகை. இதெல்லாம் வந்து அவங்களுடைய வழிமுறை தானே தவிர ம். இதில் இப்படி தான் வைக்கணும், அப்படி தான் வைக்கணும். உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற குழந்தை அது. நீங்கள் எப்படி அலங்காரம் பண்ணணுமோ பண்ணுங்க. ம். பார்வதி இப்போ புராணப்படி பார்த்தீங்கன்னா பார்வதியோட குழந்தை. ம். பார்வதி தன்னுடைய குழந்தைய உங்கள் வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. ம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, என் வீட்டுக்கு ஒரு குழந்தை வந்திருக்கு, அதை நான் எப்படி நல்லா பண்ணேன்னா அவங்க அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்க. ம். கண்டிப்பா. குழந்தைக்கு எது கொடுத்தாலும் சந்தோஷம். ம். ஒரு விஷயம், பெரியவங்க உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா நீங்கள் என்ன கேட்பீங்க? உங்களுக்கு காஃபி வேணுமா, டீ அவங்களுக்கு வேணுமா? என்ன தேவையோ அது ஆனால் கேட்போம். குழந்தை வந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்கள் கொடுப்போம். சொல்லுவீங்க, சாக்லேட் இருக்கு சாப்பிட்றியா, மிட்டாய் இருக்கு சாப்பிட்றியா, பிஸ்கெட் இருக்கு சாப்பிட்றியா, நீங்கள் என்னெல்லாம் வச்சிருக்கீங்களோ இதெல்லாம் சாப்பிட்றியான்னு கேட்பீங்களே தவிர அதை போய் என்ன வேணும்னு கேட்க மாட்டீங்க. கேட்க மாட்டோம். பிள்ளையாரும் ஒரு குழந்தையா தான் வந்திருக்காரு. நீங்கள் கொழுக்கட்டை சாப்பிட்றியான்னு கேளுங்க, சாப்பிட்றேன்னு பாரு. எள்ளுருண்டை சாப்பிட்றியான்னு கேளுங்க, சாப்பிட்றேன்னு சொல்லுவார். இது புராணங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு வேணுன்ற 21 விஷயங்கள் சொல்லியிருக்குன்னு சொன்னேன். ம். அந்த 21 விஷயங்கள் என்னென்னு சொல்கிறேன். ஒன்றுன்னா ம். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். முடிஞ்சால் அந்த 21 செய்யலாம். ம். அதுக்காக 21 ஐட்டம் சொல்லிட்டாரு, 21 ஐட்டமும் அவங்களுக்கு பண்ணணும் போல இருக்குன்னு கண்டிப்பு கிடையாது. ஓகே. 21 ஐட்டங்கள் அவருக்கு பிடிச்ச பூ, ம். 21 இலைகள் இருக்கு. ம். பத்திரங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ துளசியெல்லாம் கூட இலை தான். ம். 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 ஆனால் துளசியை பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு மட்டுமே அவருக்கு பயன்படுத்தணும். இதை முன்னாலே ஆமா. சொல்லியிருக்கேன். முன்னாடி சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி 21 பத்திரங்கள் இலைகள் இருக்கு. அந்த 21 இலை என்னென்னு முதல்ல சொல்றேன், நோட் ம். பண்ணிக்கோங்க. மாசிப்பச்சை, கிளா, வில்வம், அருக்கு, ஊமத்தை, இலந்தை, நாயுருவி, துளசி, மாவிலை, தங்க அரளி, விஷ்ணு கிராந்தி, மாதுளை, மருவு, நொச்சி, ஜாதிக்காய் இலை, நாரிச்சங்கன், வன்னி, அரசு, நுணா, எருக்கு, தேவதாரு. இந்த 21 இலைகளும் கண்டிப்பாக வேணும். அப்படியே 21 வச்சாதான் பிள்ளையார் ஒத்துப்பார் அப்படிலாம் இல்லை. ம். இந்த 21ல் எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வைங்க. இல்லை ஒரே ஒரு எருக்க இலை தான் கிடைக்குது, 21 இலை வைங்க. அதை ஓ, அதையே 21 அதே வைக்கணும். 21 வச்சிருங்க. ஓகே. உங்களுக்கு கால்குலேஷன் வந்து என்ன, 9 கிரகம் ம். 12 ராசி 21 தானே. ஆமா. ஸோ 21 உங்களுக்கு வந்துடும். அடுத்தது 21 மலர்கள், பூக்கள், ம். புஷ்பங்கள். ஏன்னா அப்புறம் நீங்கள் கேட்கக்கூடாது பூவா புஷ்பமா மலரான்ட்டு. ஆமா. அதனால நானே முன்னால் சொல்லிடுறேன். 21 வகையான பூக்கள் ஓகே. என்னென்னு சொல்கிறேன், ம். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். எருக்கு, தும்பை, புன்னை, மந்தாரை, மகிழம், பாதிரி, அரளி, ஊமத்தை, சம்பங்கி, மாம்பூ, தாழை, முல்லை, கொன்றை, செங்கழுநீர், செவ்வரளி, வில்வம், குருந்தை, பவளமல்லி, ஜாதிமல்லி, மாதுளம், கண்டங்கத்திரி. இந்த 21 மலர்களும் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டாம். நம்ம வீடியோவே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டுலாம் இருக்க வேண்டாம். கரெக்ட். 21ல் உங்களுக்கு எதெல்லாம் ஞாபகத்தில் வருதோ அதெல்லாம் பண்ண போதும். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ம். இப்போ நம்ம சொன்னதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் நாயுருவி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிரகத்துக்கு உண்டதாக இருக்கும், ம். புதன் கிரகத்துக்கு. ம். முல்லை எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு பகவானுக்குரியதாக இருக்கும். ம். இப்போ கிரகங்கள் ராசிகள் சொன்னேன் இல்லையா, ஆமா. 12 ராசி 9 கிரகங்களை வணங்குறதுக்கு சமமானது பிள்ளையாருடைய வழிபாடு. ம். பிள்ளையாரை மட்டும் கும்பிட்டாலே போதும். இதில் இந்த கிரகம் ராசி இதில் என்ன இருந்தாலும் அந்த தோஷங்களோ அந்த இதுவோ சரியாயிடும்.
இதெல்லாம் சரியாகணும். ஏன்னா சந்திரனுடைய சாபம் நீங்கின நாள். அதே மாதிரி மற்ற கிரகத்தினால ஏதோ தோஷம் இருந்தாலும் நீங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 21ன்ற எண்ணிக்கையை கொண்டு வந்து அங்கே வச்சிருக்காங்க. ஓகே சார். ஏன்னா அருந்ததி முதலே சொன்னேன் இல்லையா, கொழுக்கட்டை படைச்சாங்க ஆமா. அப்படின்னு. அந்த அருந்ததி முதல்ல 21 கொழுக்கட்டை தான் அவருக்கு படைச்சாங்க. ஓகே. அதனால தான் அவங்க வந்து அருந்ததி அம்மி மிதித்து அருந்ததி பார்ப்பீங்களா சொல்லுவாங்க இல்லையா, ஆமா. அருந்ததி ஒரு நட்சத்திரமா இருக்காங்க. ம். 21 கொழுக்கட்டை, அதாவது இந்த 21 படைச்சதுனால ம். அவங்களுக்கு இருந்த தோஷமெல்லாம் கூட, அவங்க ஏற்கனவே கற்பு கரசி ம். இருந்தாலும் ஏதாவது தோஷங்கள்லாம் இருந்ததா நீங்கி அவங்க வந்து நட்சத்திரமா ஆக முடிஞ்சிருக்கு. ம். ஸோ 21ன்னு படைச்சா நாமும் நாளைக்கு பிரகாசமா இருக்கும் வாழ்க்கை. நம்ம நட்சத்திரமா ஆகிறோமோ இல்லையோ, மனசுக்குள்ள ஒருத்தரும் சூப்பர் ஸ்டார் தான் நினைச்சிக்க வேண்டியதான். கண்டிப்பா. நானும் ஒரு ஸ்டார் தான் நினைச்சிட்டு நம்மளும் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் ம். அப்படின்றதுக்காக இந்த 21 அப்படின்றது வந்துருச்சு. ம். இதே மாதிரி 21 நாமாவளிகளும் அவருக்கு உண்டு. ஓகே. அதை நான் கடைசியா சொல்றேன். அந்த 21 நாமாவளிகளை சொன்னாலே போதும். பிள்ளையாருக்கு நிறைய துதிகள் சொல்லணும். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளையார் துதிகள் சொல்லுங்க. ம். இல்லைன்னா 2 குட்டு கொட்டிக்கிட்டு ஒரு 2 தோப்பு கரணம் போட்டால் கூட அவருக்கு போதும். ம். இப்படிதான் வேணும் அப்படின்லாம் இல்லை. ம். 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 நீங்க சின்ன பிள்ளைய கொஞ்சுவீங்கல்ல, திருட்டு பையான்னு கூப்பிட்டாலும் அது கேட்டுக்கும். செல்லக்குட்டின்னு சொன்னாலும் கேட்டுக்கும். ம். ஸோ அதனால நீங்க எப்படி வேணாலும் சொல்லி கும்பிட்டுங்க. 21 நாமாவளிகள் இருக்கு அவருக்கு. அது ரொம்ப சொல்றது விசேஷம். அது கடைசியா சொல்றேன். அது ஞாபகம் வச்சுக்கோ.